அடுத்த செய்தியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய பஸ் டெப்போ பணிமனை அங்க பணி செய்யக்கூடியவர் சசிராஜ் அப்படிங்கிறவர். இவர் வந்து திமுக தொழிற்சங்க நிர்வாகியாகவும் இருக்காரு, டிரைவராகவும் இருக்காரு, அங்க நேர கட்டுப்பாட்டு அலுவலக அதிகாரியாகவும் இவர் இருக்கிறார். இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இவர் வந்து சாதிய பாகுபாடு பார்க்கிறாரு, இவர் சமூகம் சார்ந்தவர்களுக்கு ஷார்ட் டியூட்டி போட்டு கொடுக்கறது, மாற்று சாதியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல டியூட்டியை போட்டு கொடுக்கிறாரு, லீவு கொடுக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை இவர் மேல வைக்கிறாங்க. அதே இடத்துல வந்து பிரகாஷ் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அதே பணிமனைக்கு கிளை மேலாளராக தலித் சமூகத்தை சேர்ந்த பிரகாஷ் குமார் அப்படிங்கிறவரு வராரு. இந்த சசிராஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கிளாஷ் வருது. இவர் திமுக தொழிற்சங்க நிர்வாகியாச்சே, இவர் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி இவர் வந்த 20 நாள்ல இவரை வந்து இடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு அவர் அதிகாரம் படைத்தவரா இருக்காரு. 20 நாள்ல இவரை தூக்கி அடிச்சிடறாரு. தூக்கி அடிக்கிற அன்னைக்கே இவருக்கு அவர் பணி செய்த அதே அலுவலகத்துல சாணி மொழிகி, இந்த கிராமப்புறங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சாணியை மொழிகி ஆன்டி பாக்டீரியாக்காக அதை பண்றது, அப்படின்னு பாக்டீரியாவுக்காக சாணி மொழிகி அதை துப்புரவு பண்றது ஒரு சம்பிரதாயமா பார்ப்பாங்க. இவர் செய்த இந்த செய்கை வந்து இது ஒரு பெரிய சாதிய பாகுபாடா இருக்கு. அது வந்து அவரை வந்து தீட்டு கழிக்கிற மாதிரி அவர் பயன்படுத்திய இடத்தை வந்து சாணி மொழிகி இவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இப்ப பேசு பொருளா இருக்கு. இது வரைக்கும் எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் இது குறித்து வாய் திறக்கல. முதல் செய்தி மாதிரியே இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அந்த ஆள்ல எந்த அளவுக்கு ஒரு மனசுல வன்மை இருக்கு பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தை அந்த தீட்டு கழிக்கிறது சொன்னீங்க. இவர் இருந்த அந்த இடத்துல நான் வந்து வரணும்னா சாணி போட்டு மெழுகி சுத்தம் பண்ண பிறகுதான் வரணும் என்று நினைத்தாருன்னா, அந்த அளவுக்கு ஜாதிய வன்மம் இந்த திமுக வந்து பாசறை சொல்லி கொடுக்கிறது. திமுக சொல்லுடைய சமூக நீதி அதுதான். திமுக சமூக நீதின்னு பேசுவாங்க. அதுல நீ பாத்தீங்கன்னா என்னன்னா, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகணும், அது சமூக நீதி. அப்புறம் குடும்ப நீதினு ஒண்ணு இருக்கு. என்ன குடும்ப நீதி? எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டுமே சிஎம் பதவிக்கு வரணும், அது குடும்ப நீதி. அதான் இவங்களுடைய டியூவல் ஸ்டாண்டர்ட். இவங்க கட்சியிலே வந்து நாயா கத்தி பேயா உழைச்சாலும் கூட ஆசாவுக்கு என்னைக்குமே சிஎம் போஸ்ட் கிடைக்காது. அந்த தலித்துல வெளியில் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டதெல்லாம் வந்து வார்த்தை மேடைக்கோடு சரி. திமுக வளர்ப்பை அப்படித்தான். பல உதாரணம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், பல பேரும் இதே போல செய்திகள் பார்த்திருக்கோம். நீ எஸ்சி தானா என்று பொதுக்கூட்டத்தில் மைக்கில் கேட்கிறார் அமைச்சர். தயாநிதி மாறன் இந்த மாதிரி இழிவா பேசியிருக்கார், பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கார். ஊராட்சி மன்ற தலைவியா இருந்தால் கூட கொடியேற்ற விடாமல் தடுத்திருக்கிறார்கள். ஏன்னா வந்து இந்த சமூகத்தை சேர்ந்த என்பதற்காக. இப்படியெல்லாம் வந்து இந்த திமுக கழகமே திராவிட முன்னேற்ற கழகமே, திராவிட மாடல் என்பதே சமூக பாகுபாடை பார்த்து ஜாதி வெறியோடு செயல்பட்டு வெளிப்பேச்சுக்கு மட்டும் சமூக நீதி பேசி ஏமாற்றக்கூடிய ஒரு கூட்டம். இதுதான் நம்ம பார்க்கணும். இப்ப இந்த பிளாஸ்டிக் சேர், உடஞ்ச பிளாஸ்டிக் சேர் கொடுத்தா போதுன்னு ஒருத்தர் அப்படியே அதுலயே சந்தோஷப்படுவார் இல்லையா? அவர் பேர் என்ன? அந்த சமுதாய மக்களுக்காக குரல் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர் திருமாவளவன். அவர் ஏன் பேசல? வேங்கைவேலுக்கும் பேசல, இப்பவும் பேசல. அப்ப எதுக்காக அந்த சமுதாயத்துக்காக இருக்காரு? அந்த சமுதாயத்துடைய ஓட்டுக்களை வாங்கி பதவி சுகம் காண்பதை தவிர வேற எதுவும் உங்களுக்கு நோக்கம் கிடையாது. அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கணும் தெளிவா. மத்திய பிரதேசத்துல இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த முதல்வர் என்ன பண்ணாரு? அண்ணாலய முதல்வர், இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. ஆமா, அப்போ பழைய செய்தி தான் சொல்றேன். சிவராஜ் சிங் சௌகான் அவங்க போய் பாத பூஜை பண்ணி மன்னிப்பு கேட்டார். ஒரு கௌரவம் பண்ண தெரியாம நடந்துச்சு, மன்னிச்சுக்காங்கன்னு சொல்லியிருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம், சாரின்னு சொல்லியிருக்கலாம், அதோடு நிறுத்திருக்கலாம். அப்ப எந்த அளவுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பார் பாருங்க, இல்லைங்களா? நம்ம ஊர்ல என்ன பண்றாரு, நம்ம முதல்வர் ஏதாவதுனா உடனே போன்ல பேசாலும் அப்படியா, நாங்குநேரில பெரிய பிரச்சனையாச்சு, சிறுவன் தாக்கப்பட்டான், போன் பண்ணி விசாரிச்சு ஜெயிலர் படம் முக்கியம் இல்லையா, அதை பார்க்க போயிட்டார். பேப்பர் எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் அதான் பண்ணியிருப்பாரு. அங்க போய் அதை ஜெயிலர் படத்தை பற்றிய டிஸ்கஷன், அது முக்கியம். நாங்குநேரியில் சிறுவன் தாக்கப்பட்டதை விட அது முக்கியமான விஷயம். அப்படிதான் பாக்குறாங்க. அதனால நீங்க வந்து நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, நானும் சொல்லிட்டேன், தலித் என்கின்ற ஒரு வார்த்தை. முதல்ல இந்த வார்த்தையே பிரயோகம் செய்வது தவறு.
இது நான் அடிக்கடி நானே சிடிவில சொல்லியிருக்கேன். அந்த சமூகத்தை இன்க்ளூசிவ் நம்மோட சேர்க்க வேண்டும் என்பதற்காக காந்தியடிகள் சொன்னாரு, ஹரிஜன் என்று சொன்னார். கடவுளின் குழந்தைகள், எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. ராமானுஜர் அதுக்கு 1500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்றார், திருக்குலத்தோர். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, இல்லைங்களா? ஆனா தலித் என்பது என்னன்னா பிராகிருத மொழியில உள்ள ஒரு சொல். சம்ஸ்கிருதத்திலிருந்து கலோக்கியல் சம்ஸ்கிருதத்துக்கு பிராகிருதம். அதுல வந்து தலித் என்றால் என்ன அர்த்தம்னா பிரிக்கப்பட்ட, விடுவிக்கப்பட்ட என்று அர்த்தம். இந்த வார்த்தையை முதல்ல யார் பயன்படுத்துறான்? சர்ச் பயன்படுத்துகிறது. வெள்ளக்காரன் ஆட்சி பண்ணும்போது அந்த கம்யூனிட்டி குறிப்பதற்காக தலித் என்கின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தியது கிறிஸ்டியன் மிஷனரி. அதை பாப்புலரைஸ் பண்ணது யாரு? ஜோதிபா ஃபுலே. அவர் தான் பாப்புலரைஸ் பண்றார். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன ஆகுது? நீங்க மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து பிரிஞ்சு போங்க என்பதற்காகவே இந்த வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டு நீங்க பாத்தீங்கன்னா 80கள்ல ரொம்ப பாப்புலர் ஆச்சு. அதன் பிறகு இப்ப அந்த வார்த்தை எல்லாருமே ஷெட்யூல்டு காஸ்ட் கூட சொல்றது இல்ல, தலித் சொல்றது பெருமையா நினைக்கிறான். நான் பிரிக்கப்பட்டவன், பிளவுபடுத்தப்பட்டவன், உடைக்கப்பட்டவன், அதான் அதுக்கு அர்த்தம். அப்படி சொல்றது பெருமையா என்ன? அப்ப டிவிசிவ் ஒரு கான்டெக்ஸ்ட சொல்லக்கூடிய ஒரு டிவிசிவ் நெரேட்டிவ் செட்டிங் தான் தலித்துக்கு இந்த வேர்டு. முதல்ல வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இட்ஸ் எ கிறிஸ்டியன் பிளான்டு ஒன். அதே போல பாருங்க, இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன் பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். பறையார். பறையார் இந்த வார்த்தை யாரு தமிழ் இலக்கியத்தில் இருக்கா? சங்க தமிழ் இலக்கியத்தில் இருக்கா? தமிழ் சொல்ல அகராதியில் இருக்கா? எங்க இருந்து வந்து இந்த வார்த்தை சொல்லுங்களேன். தெரியல, மூலச்சொல் தெரியல. எங்க மூலச்சொல் தெரியல. போர்ச்சுகீசியர்கள் பயன்படுத்திய சொல் பறையா என்பது. கேவலமாக, மட்டமாக, அசிங்கமாக ஒருத்தனை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய போர்ச்சுகீசிய சொல் பறையா. PAREA. அதை பிரபலப்படுத்தின சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச். யாருக்கா தெரியுமா? இதை பற்றி ஆராய்ச்சி கட்டுரை BBC தமிழ் எழுதியிருக்கு. நான் கூட சமீபத்தில் படிச்சேன், என்கிட்ட அந்த பிரதி இருக்கிறது. அப்ப இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்துவதற்காக பறையா என்ற சொல்லை கொடுத்தது கிறிஸ்துவ சர்ச், தலித் என்ற சொல்லை கொடுத்தது கிறிஸ்துவ சர்ச். ஆனால் இந்த சமுதாயத்தை ஒருங்கிணைக்கக்கூடியது ஹிந்து தத்துவம். இப்ப என்ன சொல்லுவாங்க, இதுக்கே என்ன சொல்லுவாங்கன்னா, இதான் என்ன பண்ண உடனே இந்த வர்ணாசிர தர்மத்தின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு வீரமணி அறிக்கை இன்னும் விட்டுருப்பார், பிரஸ் மீட் கொடுத்திருப்பார் நினைக்கிறேன். மனுஸ்மிருதி எல்லாம் வந்திருப்ப எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? சூத்திரன் என்று சொல்லக்கூடிய இதான் சொல்லுவார். இப்ப பாருங்க, நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்றேன். காத்தவராயன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், அந்த காத்தவராயன் இதே சமூகத்தில் பிறந்தவர். அந்த காத்தவராயன் படிப்பதற்கு எல்லா உதவிகளையும் செஞ்சு கொடுத்து அவர் பெரிய ஒரு பண்டிதராக மாத்துகிறார். அவருடைய ஆசிரியர் தன்னுடைய குருவின் பெயராலேயே தன்னுடைய பெயரை காத்தவராயன் என்கின்ற தன்னுடைய பெயரை அயோத்திதாச பண்டிதர் என்று மாற்றிக்கொண்டார். காரணம், அயோத்திதாச பண்டிதர் என்கின்ற அவருடைய குரு. எப்படி பீமராவ் அம்பேத்கர் என்கின்ற பிராமண குருவினுடைய பெயரை தனக்கு பேர் பின்னால் வைத்துக் கொண்டார். அதே போல தமிழ்நாட்டில் பல பேர் தெரியாது, ஆனா இவங்களா பேசிட்டு இருப்பாங்க. சூத்திரன் சொல்றாங்க. 2 உதாரணம் சொல்ற பாருங்க. பெரிய புராணத்துல இளையான்குடி மாற நாயனாருடைய சரித்திரம். அவரை பத்தி ஒரு என்ன சொல்றாருன்னா, சூத்திர நற்குலம் செய் தவத்தினால் அப்படின்னு சேக்கிலார் சொல்றார். சூத்திர குலம் அப்படிப்பட்ட உயர்ந்த குலத்தில் அவர்கள் செய்த தவப்பயனினால் இளையான்குடி மாற நாயர் அங்கே பிறந்திருக்கிறார்னு எழுதியிருக்கார். எங்கேயாவது கேவலமா வந்திருக்கா? பெரிய புராணம். நான் மனுன்னு உடனே சம்ஸ்கிருதத்திலையும் மாத்தி சொல்லிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. தமிழ் புத்தகத்தில் சொல்றேன். திருத்தொண்டர் புராணத்துல இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே படிக்கிறேன். மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர திருக்குலம் நன்மை சான்ற நலம் பெற தோன்றினன் தன்மை வாயிலார் என்னும் தபோதனர். இப்படி நூற்றுக்கணக்கான உதாரணம் சொல்ல முடியும். ஆகவே ஹிந்து மதம் யாரையும் மேலோர் கீழோ என்று பார்ப்பதில்லை. சூத்திரர்களை உயர்குலம் என்று நம்முடைய தமிழ் நூல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆகவே பிரிப்பது யாருன்னா கிறிஸ்துவ மிஷினரிகளும் கிறிஸ்துவ மிஷினரிகளின் பின்புலமாக என்று செயல்படக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளும். தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட நீங்க பாருங்க, RSSல நீங்க போனீங்கன்னா பல பேர் 30-40 வருஷம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க. யார் என்ன ஜாதி தெரியாது, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் வீட்டுல எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன ஜாதிகள் எப்ப தெரியும்னா, அந்த கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது ஏதாவது அந்த ஜாதி பேர் போட்டிருப்பாங்க.
ஏன்னா அந்த சடங்கு சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணும்போது பார்க்கும்போது வாய்ப்பு இருக்கு. அப்பதான் தெரியும். அப்ப கூட வந்து அதுக்கப்புறம் கூட வந்து வேறுபாடு இருக்காது, இப்பயும் ஒரு பழகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆனால் ஜாதியை மட்டுமே வைத்து பேசி சீட்டு கொடுத்து அதை வைத்தே திட்டமிட்டக்கூடிய ஜாதியை மட்டுமே நிறைந்த திமுக போன்ற கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே திமுக என்பதே வந்து ஜாதியை வைத்து, ஜாதியை வளர்த்து, ஜாதியினால் வரக்கூடிய பலன்களை அறுவடை செய்யக்கூடிய திமுக, அதனுடைய தோழமை கட்சிகள். இது தெளிவா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் உண்மையான திமுக. இதுல இருந்து ஒரு கூடுதலா ஒரு கேள்வியும் வைக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏற்கனவே திமுகவில் வந்து தொகுதி பங்கீடு எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு விசிக தொண்டர்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் பிரச்சனை வந்தது. இப்போ இது போல ஒரு சாதிய பாகுபாடு நிகழ்வு நடந்திருக்கு. இதையெல்லாம் மனதில் வைத்து திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? யார் அதிகமான பணத்தையோ அல்லது சீட்டையோ கொடுப்பார்களோ, அரசியல் ஆதாயம் எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துக்கு போற, அவ்வளவுதான். அவரை பொறுத்தவரை இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதோ, இந்த சமூகம் வந்து மேல்நிலைக்கு வரணும் என்பது அவருக்கு நோக்கம் இல்லை. இந்த சமூகத்தை வைத்து தான் பதவி சுகம் அனுபவிக்கணும். இந்த சமூகத்துக்காக பாடுபடக்கூடிய நான் என்று சொல்லி அவங்கள பல பேர் விசிலடிக்க வச்சு அவங்க அதே நிலையில இருக்கணும். மேல வந்துடக்கூடாது. மேல வந்தா இவர் வர மாட்டாரு, இருக்க மாட்டாரு. அவங்க அப்படியே தான் இருக்கணும். அப்படியே அவங்களை வைத்துக் கொண்டு இவர் அதை வைத்து மேல வரணும். இவ்வளவுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அடுத்த இன்னொருத்தர் யாராவது அதே சமூகத்தை சேர்ந்தவர் யாராவது ஒருத்தர் வந்து வந்தால் கூட அவங்களை வர விட மாட்டார். அவர் அவங்க பினிஷ் பண்ணிடுவார். பினிஷ்னா எப்படி வேணா வச்சுக்கோங்களேன். அடுத்து வர விட மாட்டார். தான் தான் அந்த சமூகத்துடைய பிரதிநிதி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். நிச்சயமாக தன்னுடைய அரசியல் ஆதாயத்தை தான் பார்ப்பாரே தவிர வேற எதுவும் அவர் பார்க்க மாட்டார். அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு சமாளிச்சிருவார், அவ்வளவுதான். நல்லா பேசக்கூடிய திறமை இருக்கு இல்லையா, ஏதாவது அறிக்கை விடுவார். எங்க போனாலும் சமாளிச்சிருவார். எல்லா கட்சி கூட்டணிக்கும் போக தயாரா இருப்பார். அவருக்கு வேண்டி தன்னுடைய பதவி சுகம். டக்குன்னு நாக்க மாத்தி பேசுவார். RSS பத்தி அற்புதமா பேசியிருக்கார் அப்படின்னு தெரியாதுன்னு அர்த்தமா? அதே நாக்கால வேற மாதிரி பேசுவார். கோயில் சிலைகள் ஆபாசமா பேசுவார். அப்புறம் அதே சிதம்பரம் கோயில்ல போய் அவங்க தலை முடி வச்சு அவங்களா வந்து இது பண்ணுவாங்க, மாலை போட்டு அதையும் வாங்கிக்குவார். ரெண்டுமே செய்வார். அவரை பொறுத்தவரை எல்லாமே வேஷங்கள். தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர் தலைவர் என்றுதான் நான் அவரை பார்க்கிறேன்.